அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆன்மீகம் பற்றிய ஒரு அகண்ட விழிப்புணர்வு இப்ப எல்லாருக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. ஆயினும் நம்முடைய வாழ்க்கையில தியரிட்டிக்கலா ஆன்மீகம் பற்றி தெரிந்த அளவுக்கு பிராக்டிக்கலா நம்மால் அதை செயல்படுத்த முடியல. இதுக்கு என்ன காரணம்னா, நாம் நம்முடைய உண்மை நிலை பற்றி உணராதிருக்கும் அந்த உணர்வின்மை தான் காரணம். சாதாரண மானுட உணர்வு நிலையில் இருக்கின்ற நாம் ஆன்மாக்கள் என்ற தெய்வீக உணர்வு நிலை பெறும் உன்னதமான உணர்வு மாற்றம்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கான அடிப்படை. இந்த அடிப்படையான உணர்வு மாற்றத்தை பெறுவதற்கான பயிற்சிகளை தான் இப்போ இந்த துளி துளியாய் பெருமழையாய் என்ற பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆன்மீக வெற்றி என்று சொல்லும்போது பகவான் அதனை 2 வகையான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு பெற முடியும் என்று கூறுகிறார். ஒன்று, நாம் ஆன்மா என்ற உணர்வு பெறுதல். இது உயர் நிலையில் நின்று நாம் செய்யக்கூடிய முயற்சி. அடுத்ததாக, இந்த உணர்வு பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற, இதற்கு நமக்கு ஒத்துழைக்க மறுக்கின்ற அம்சங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவது, திருவுரு மாற்றுவது, தூய்மைப்படுத்துவது என்னும் முயற்சி. இந்த 2 சைடுமே நம்ம முயற்சியை பண்ணணும். 2 முறைகளிலும் நாம் பயிற்சிகளை இப்போ நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். எவ்வளவு சொற்பொழிவு கேட்டாலும், கோவில்கள், தியான மையங்கள், பயிற்சி முகாம்கள் என்று நாம் எவ்வளவு போயிட்டு வந்தாலும் நமக்கான இந்த பயிற்சியையும் முயற்சியையும் அன்றாட வாழ்க்கையில இருந்து கொண்டு நாம் தான் செய்ய வேண்டும். நமக்காக இன்னொருத்தர் செய்ய முடியாது. அப்ப ஏன் லேட் பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கலாம். உலகியல் வாழ்க்கையிலையும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேறுவதற்கு சாவித்திரி ஒன்றே போதும் அப்படின்னு மதர் சொன்னாங்க. சாவித்திரி காவியத்தின் ஒவ்வொரு வரியும் மந்திர வரி தான். ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு மேஜிக் கீ மாதிரி தான். ஆனா நம்ம சாவித்திரியை ரீட் பண்றோம், சாவித்திரி வரிகளை மனப்பாடம் செய்கிறோம். நம்முடைய அன்றாட பிரச்சனைகளுக்காக, தற்காலிக நிவாரணங்களுக்காக அவற்றை பயன்படுத்துகிறோம். உண்மையிலேயே சாவித்திரி காவியத்தை நாம் உயர்ந்த ஆன்மீக பெருநிலைகளை எட்டுவதற்கு பயன்படுத்த முடியும். அந்த வகையில இந்த பகுதியில நம்ம சாவித்திரி காவிய வரிகளை கொண்டுதான் நாம் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் வரி, ஐ எம் இம்மார்டல் இன் மை மார்டாலிட்டி. அநித்தியமான மானுட வாழ்வு நிலைக்கு நான் உட்பட்டிருந்தாலும் உண்மையில் நான் நித்தியமான பெருவாழ்வு பெற்றவன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை, இந்த மந்திர வரியை நாம் நமக்குள்ள சொல்லிட்டே இருக்க போறோம். இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நமக்குள்ள சொல்ல சொல்ல இந்த உண்மை, இந்த உணர்வு நமக்குள்ள பதிய ஆரம்பிக்கும். பொதுவாக நாம் எப்பவுமே நம்மை பற்றிய குறுகிய சிந்தனை உடையவர்களா தான் இருக்கோம். நாம் நித்தியமான பெருவாழ்வு பெற்றவர்கள் என்ற உண்மையை, என்ற உணர்வை நம்மால ஏத்துக்கவே முடியாது. அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய மனமும் உணர்வுகளும் இந்த உண்மையை ஏற்காது. அதனால தொடர்ந்து பயிற்சி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஓய்வாக இருக்கும் நேரங்களில் இந்த மந்திர வரியை உள்ளுக்குள் சொல்லி இந்த உணர்வை நமக்குள்ள பதிய வைக்கணும். இந்த ஒரு வாழ்க்கைக்கே இந்த பாடா இருக்கு, இதுல பெரு வாழ்க்கையா அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வாழ்க்கை இவ்வளவு பெரும் பாடாக இருப்பதற்கு என்ன காரணம்னா, இந்த வாழ்க்கையின் உண்மையான அம்சமாகிய ஆனந்தத்தை நம்மளால உணர முடியல. சச்சிதானந்த அம்சமாகிய அந்த பேரிறைவன் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இறைவன் ஆனந்தமயமான அம்சமானால் அவருடைய தோன்றல்களாகிய நாமும் ஆனந்த அம்சம்தான். இப்ப நமக்குள்ளேயும் அந்த ஆனந்தம் இருக்கு. தொலைத்த அந்த உணர்வையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு காட்ஸ் பிளிஸ் அண்ட் ஒன்னஸ் ஆர் அவர் இன்பார்ன் ரைட் என்ற மந்திர வரியை நாம் பயன்படுத்த போறோம். ஓய்வா இருக்க நேரங்கள்ல எல்லாம் இந்த வரியை சொல்லி பாருங்க. இறைவனுடைய ஆனந்தமும் ஏகத்தன்மையும் நமது பிறப்புரிமை. ஆனந்தம்ங்கிற உரிமையை நான் பிறக்கும் போதே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். நான் பிறக்கும் போதே அந்த உரிமை சாசனத்தோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆனா அந்த ஆனந்தத்தை உணராமலே நம்முடைய வாழ்வு முழுக்க கழிந்து விடுகிறது. இப்ப இன்றிலிருந்து சொல்ல ஆரம்பிப்போம். நான் நித்தியமானவன், ஆனந்தம் எனது பிறப்புரிமை என்று ஓயாது உள்ளுக்குள் சொல்லி பழகுங்கள். இதை யாரும் உங்களுக்கு தடை செய்ய முடியாது. இதற்கான பெரிய நேரமோ இதுக்கெல்லாம் ஒதுக்க தேவையில்லை. உள்ளுக்குள்ள மனசு ஏதோ பேசிட்டே தானே இருக்கும். எதையோ நினைச்சிட்டு இருப்போம். அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா இதை நினைங்க, நான் நித்தியமானவன், ஆனந்தம் எனது பிறப்புரிமை அப்படின்னு எப்பப்ப நேரம் கிடைக்கோ அப்பெல்லாம் ஒருமுனைப்பட்டு உள்ளுக்குள்ள அதை சொல்லிட்டே இருப்போம். அப்போ ஆனந்தம் உள்ளுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்வு பெருவாழ்வாக மலரும். மேஜிக்கு எப்போ நம்ம கையில தான் இருக்கு. எடுத்து பயன்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.